அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ப. விக்னேஸ்வரி, இணை பேராசிரியர், தமிழ்துறை, நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. நம்ம இன்னைக்கு செந்தமிழ் பாடம் படிக்கின்ற 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பாடப்பகுதியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை பார்ப்போம். சீரா புராணம். இந்த சீரா புராணத்தை எழுதியவர் உமறு புலவர். சீரா புராணம் அதை எழுதியவர் உமறு புலவர். இதுல 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2வது நுபுவத்து காண்டம் என்ற பகுதியில இன்னைக்கு நம்ம மானுக்கு பிணை. ஆனா அன்னைக்கு நபிகள் சோலைக்குள்ள போய் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அதுக்காக ஒரு சோலை பகுதிக்குள்ள போறாரு. அங்க இருக்கக்கூடிய அருவிகளையும் மரங்களையும் பூக்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே நடந்து போறாரு. போற வழியில வேடன் ஒருவனை சந்திக்கிறாரு. அந்த வேடன் பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கிறான். ரொம்ப விரிந்த சடையோடையும் கையில வில், அம்பு, வலை இதெல்லாம் வச்சிருக்க கூடியதாகவும் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமான உருவத்தோட இருந்ததை பார்த்துட்டு அந்த வேடனை பின்தொடர்ந்து போறாரு. அப்ப அந்த வேடன் இருக்கக்கூடிய இடத்துல மான் ஒண்ணு 4 கால்கள் கட்டப்பட்ட நிலையில இருக்குது. அந்த மானுடைய நிலையை பார்த்து வருத்தப்பட்ட நபிகள் மானுடைய அருகில போய் நிக்கிறாரு. நபிகளை பார்த்த மான் நபிகளுக்கு வணக்கம் சொல்லி தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்குது. தன்னுடைய ஆண்மானும் தன்னுடைய இளம் கன்றோடையும் பசி ஆறிட்டு ஒரு குகை பகுதியில ஓய்வு எடுக்கிறதுக்காக இருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு புலி ஒண்ணு கத்துற சத்தத்தை கேட்டுட்டு அந்த இடத்தை விட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி எல்லாரும் திசை மாறி போகும்போது வேடன் விரிச்ச வலையில மாட்டி இவனுடைய கையில வந்து சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கும் என்னுடைய ஆண்மானுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம நாங்க கஷ்டப்பட்டோம். அப்போ உங்களுடைய பேரை நான் சேவிச்சதுனாலதான் எனக்கு ஒரு சூழ் உருவாச்சு. அதன் மூலமா இளங்கன்று பிறந்து வெறும் 3 நாட்கள் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம மான் ஒரு வேண்டுகோளை நபிகள் கிட்ட வைக்குது. என்னுடைய கன்று பிறந்து 3 நாட்கள் ஆனதுனால என்னுடைய கன்றுக்கு புல்லையோ தண்ணீரையோ அருந்த தெரியாது. தாய்ப்பாலை மட்டுமே குடிச்சு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்று அது. நான் இல்லாமல் போனா அதனாலையும் உயிர் வாழ முடியாது. அதனால நான் ஒரு சில நாளிகைக்குள்ள என்னுடைய உறவினர்களையும் என்னுடைய ஆண்மானையும் இளங்கன்றையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி வேடன் கையில மாட்டிக்கிட்டதையும் என்னுடைய உயிர் பிரிய போறதையும் நான் தெரியப்படுத்திட்டு வர வரைக்கும் எனக்காக பிணையாக இந்த இடத்துல இருக்கிறத கேக்குது. அதுக்கு நபிகள் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு நபிகள் வேடன் கிட்ட பேசுறாரு. அந்த மான் சொன்ன நாளிகைக்குள்ள திரும்பி வரல நான் வரேன்னு சொல்லி பிணையா நிக்கிறாரு. இதுதான் கதை. அந்த மான் சொன்ன சொல்லை காப்பாத்துகிறது. இதுல பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் மலை சோலைய நடந்து போன காட்சி. இந்த அழகான காட்சிய பார்த்து ரசிச்சுட்டே போறாரு. எப்படி பாத்தீங்கன்னா அழகான மரங்கள், உயர்ந்த மலைகள், வானத்தில் இருக்கின்ற சிவந்த எல்லாத்தையுமே பார்த்து ஒவ்வொன்னா பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சோலையும் பாக்குறாரு. சோலையில எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட போறாரு. அந்த சோலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூக்களை பாக்குறாரு. பூக்கள் பாத்தீங்கன்னா வண்ண வண்ண பூக்கள், வகை வகையாக பூக்கள், இப்படி ஒவ்வொரு பூக்களையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இவர் இருக்கிற நேரத்துல அங்க போகும்போது ஒரு குகைக்குள்ள வேடன் கையில மாட்டின மானை பாக்குறாரு. அப்போ அந்த மான் கிட்ட போய் தன்னுடைய கதையை கேட்கிறாரு. மான் பாத்தீங்கன்னா முதல்ல நபிகள் நாயகத்தை பார்த்து சலாம் போடுது. அதாவது வணக்கம் சொல்லுது. வணக்கம் சொல்லி, நபிகள் நாயகம் வணக்கம், நான் உங்களுடைய அருளால் தான் எனக்கு சூளுற்று ஒரு குழந்தை பிறந்தது. 3 நாள் தான் ஆச்சு நான் குட்டி போட்டு. நாங்களும் எங்களுடைய இனமெல்லாம் சேர்ந்து ஒரு மலைச்சாரல்லாம் அழகா ஓடி ஆடி விளையாடிட்டு உணவு அருந்திட்டு இருந்தோம். அப்போ ஒரு வரிப்புலியினுடைய சத்தத்தை கேட்டு நாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டோம். என்னுடைய கன்றுக்கு பாத்தீங்கன்னா பாலை தவிர எதுவுமே குடிக்காது, தண்ணியும் கூட இனி குடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லுது. இந்த மானின் வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டி வச்சிருக்கிற மான் என்ன கேக்குதுன்னா, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் விட்டுருங்க, நான் போய் எனக்கு நீங்க ஜாமீனா நில்லுங்க, உங்களுடைய ஜாமீன்ல என்னை விடுவீங்க, நான் போய் என்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துட்டு திரும்பவும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது முதல்லயே பாத்தீங்கன்னா வேடனம் எப்படி மாட்டிட்டோம் அப்படிங்கிற கதை எல்லாமே
நபிகள் நாயகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்ளோ சந்தோஷமா இருந்த நீங்க இப்படி மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு மகிழ்ச்சியாக எல்லா இனங்களே ஒன்றோடு ஒன்று கலந்து சந்தோஷமா இருந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, தேன் கூட்டுக்குள்ள கல்லடி விழுந்தா எப்படி இருக்கும்? நம்மளெல்லாம் ஓட வைக்கும். எல்லா பக்கத்துலயுமே தேனீ கொட்டிடுமோ அப்படின்னு சொல்லி வருத்தமா இருக்கு. அந்த அளவுக்கு இவ்ளோ மகிழ்ச்சியா இருந்தவங்க இடத்துல அந்த புலியினுடைய சத்தம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. வரிப்புலி ஓடி வருது. அதனுடைய முழக்கத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த வரி எப்படி எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு எப்படி இதெல்லாமே ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலி புலியை கண்டா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடி தனக்கு உணவா வச்சுக்குது. அதே விதத்துல இவங்கெல்லாம் இந்த மான்கள்லாம் தன்னுடைய இனத்தோட எவ்வளவு அழகா மகிழ்ச்சியாக இருந்திருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. பிரிஞ்சு என்ற காட்சி அப்படிங்கும்போது இந்த புலி வந்ததுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு திசையில எல்லா மான்களுமே சிதறி போயிடுச்சு. அப்போ நான் வந்துட்டு இந்த வேடனுடைய வலையில அகப்பட்டுட்டேன். என்னுடைய கலைமானும் குட்டியும் எங்க இருக்குதுன்னு தெரியல. ஒரு சமயம் அந்த வரிப்புலியினுடைய வாயில பட்டு இறந்து போயிருக்குமோ, அப்பாவுக்கான அம்மாவுக்கான துடித்து இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால என்னுடைய குட்டி அந்த கலைமானுடன் தான் இருக்கிறதா என்றத நான் உறுதி பண்ணிட்டு வந்துடுறேன். அதற்காக எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. அது வரைக்கும் நீங்க ஜாமீன்ல இருங்க அப்படின்னு சொல்லுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வேடன் கிட்ட பேசுறாரு. இது மாதிரி இந்த பெண்மான் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துட்டு வந்துடட்டும். அப்புறம் இந்த மான் வரவில்லை என்றால் அவர் சொல்றாரு. உடனே வேடன் சொல்றான், ஏன் சார் சும்மாவா சொல்றீங்க? காலையில இருந்து பின் தொடையில கால் அடிக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு வேகமா ஓடி இந்த மானை புடிச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க ஈஸியா ஒரே வார்த்தையில இதை விடுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாரு. உடனே நபிகள் நாயகம் அந்த மான் ஒன்று வரவில்லை என்றால் அந்த ஒரு மானிற்கு இணையாக நான் 2 மானை உனக்கு தருவேன். என்னுடைய பேச்ச சொல்லி நீ அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த வேடனை யோசிச்சு பாக்குறான். அந்த வேடனை பார்த்தாலே அவன் வந்து பாத்தீங்கன்னா கொடூர பார்வை, கொலகாரம் போல இருக்கிற அரபு மொழி மட்டுமே பேசக்கூடியவன். இப்படி இருக்கும் பொழுது இவனை என்ன பண்றான்ட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். சரி நான் உங்க பேச்ச கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பவும் அந்த மானை விடுவிக்கிறேங்கிறத சொல்றான். உடனே வந்து பாத்தீங்கன்னா மானை விடுவிச்சதுக்கு அப்புறம் அந்த தன்னுடைய இனத்தை தேடி அங்கு இங்கு ஓடுது. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்களோ நம்மளுக்கே தெரியுமில்ல. நம்ம வீட்டுக்கு போகும்போது அம்மா நம்ம வீட்டுல இல்லைன்னா எங்க இருப்பாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அங்கு இங்கும் தேடி அலையுது. அப்போ ஒரு மலைச்சாரல்ல தன்னுடைய கலைமானோடு இந்த மான் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே பார்த்து தன் மடியில் சுரந்த பாலை தன்னுடைய கன்று குட்டிக்கு கொடுக்குது. அப்படி கொடுத்தோடையும் அந்த மகிழ்ச்சியாக அந்த கன்றும் குடிக்குது. இந்த எப்படி இந்த புலியும் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கும் போது இந்த மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கின்ற மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல இருக்கிறது, சந்தோஷத்தினால இருக்கிறது. ஆனா வலது பக்கத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இந்த கலைமான் பெண்மான் எல்லா மான்களும் சேர்ந்து ஒட்டுக்க வருது. உடனே நபிகள் நாயகம் சந்தோஷம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் சொன்ன சொல்லை காப்பாத்துறதுக்காக போய் கொஞ்ச நாளிகையிலேயே தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துட்டு திரும்ப வந்துருச்சு. அப்போ நீ அதை விடுவிக்கணும். இதுக்கு மேல உனக்கு நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. உடனே அந்த மான் வருவதை பார்த்துட்டு அந்த வேடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சியில அவனும் மாறிடுறான். இப்போ நீங்க இந்த மானுக்கு பின்னே நின்ற படலத்தை இந்த இணைய முகவரியில சென்று நீங்க பாத்துக்கலாம். இந்த கதை வாயிலாக அறியலாகும் செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மான் தன் சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்காக, சரிங்களா, ஒரு மானே சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்காக நடந்துக்குது. அது போல மனிதர்களாக பிறந்த நாமும் சொன்ன சொல்ல காப்பாற்றணும். இன்னைக்கு இந்த இளம் தலைமுறையினர் இந்த சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இன்னைக்கு பாடப்பகுதியில சீரா புராணம் உமறு புலவர் எழுதியது, அதுல மானுக்கு துணை நின்ற படலத்தை பார்த்தோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இதுல தெரிஞ்சுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பது இந்த 5 அறிவு படைத்த உயிரினங்களிலிருந்து நாம்
நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றையும், எப்படி அவர் மானுக்கு பிணையாக நின்று அந்த மானை காப்பாற்றினார், மேலும் அந்த வேடனுக்கு எவ்வாறு ஒரு நல்ல உபதேசம் செய்தார் என்பதை இந்த காணொளியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.